வணக்கம் நண்பர்களே. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்ற வள்ளுவனின் வாக்கோடு நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த வருஷம் நிறைய ஆச்சரியமூட்ட விஷயங்களை பற்றி பட்ஜெட்டில் சொல்லிக்கிறதுனால நம்மளும் அந்த தேர்வு நோக்கில், நம்முடைய டிஎன்பிசி தேர்வு நோக்கில் அதிலேருந்து ஒரு சில ஹைலைட்ஸ் பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வருமான வரின்றது யாரெல்லாம் செலுத்தணும், யாரெல்லாம் செலுத்தக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரென்ஸே பார்த்திங்கன்னா நம்ம 2024 வந்த பட்ஜெட்டை வச்சியும் 2025 இப்போ கொடுத்துருக்க இந்த பட்ஜெட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2024 பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் ஊதியம் அப்படின்றது 3 லட்ச ரூபா அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதேமாதிரி அதிகபட்சம் அப்படின்றது 7 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடைப்பட்டில் இருக்கிறவங்க யாரும் டேக்ஸ் பே பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதே போல் 2025 பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் ஆண்டு ஊதியன்றது 4 லட்ச ரூபா அப்படின்றதையும் 12 லட்சம்ன்றது அதிகபட்சமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு கட்டக்கூடிய அமௌண்ட் எல்லாமே திருப்பி அவங்களுக்கே சலுகையாக சென்று விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா, மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்டையும் மெயின்டைன் பண்ணணும், அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே பண்ணி தான் ஆகணும். டேக்ஸு ஃப்ரீன்றது அவங்க தான் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நிலையில், அதாவது 12 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய 3 கேட்டகரியில் இருக்கிறாங்க. 16 லட்சம், 20 லட்சம், 24 லட்சம்னு இருக்கு இல்லையா. ஸோ இவங்க கட்டக்கூடிய அமௌண்ட் எல்லாமே கண்டிப்பாக வருமான வரித்துறைக்கு போய் தான் ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பயும் போல் இந்த பட்ஜெட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்ல போனால், போன பட்ஜெட்டு போலவே இந்த பட்ஜெட்டும் ஆண்டு வருமானம் அதிகமாக ஈட்டக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. அதே போல் சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது சலுகைகள் இருக்குதா அப்படின்னு சொல்ல போனால் ஒரு சில விஷயங்கள்ல இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும்னா, மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அதனுடைய பேட்டரி தயாரிக்கிறதுக்கு நிறைய டேக்ஸில் வரி விலக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது மொபைல் ஃபோனோட ரேட்டும் கண்டிப்பாக குறையும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சாலையோரம் தெருக்கள் கடை போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆல்ரெடி 5 கோடி ரூபா வரைக்கும் கடன் வழங்குறதுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ 10 கோடியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாகவும் பார்க்கலாம். அதுக்கடுத்து சொல்லணும்னா, அந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் வேலை செய்கிறாங்க இல்லையா ஊழியர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னாள் ஜனாதிபதி அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, அவருடைய பேரில் அரசு பள்ளிக்கூடங்களில் நிறைய ஆய்வகங்கள் உருவாக்கப்படும் அப்படின்றதுக்கு நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பதிவில் நம்ம முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் இந்த 2025 பட்ஜெட்டில் இன்னும் ஹைலைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய லைக்கு, உங்களுடைய ஷேர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ், ஸோ இதை வச்சு தான் நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.